ஓம் சாந்தி. நான் ஆத்மா மிகப்பெரிய பாக்கியசாலி ஆவேன். ஸ்வயம் பரமாத்மா இந்த உலகத்தில் அவதரித்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தார். அதை இந்த பிறவியில் இந்த ஷரீரத்தில் இருக்கும் பொழுது கேட்கின்ற பாக்கியத்தை நான் அடைந்திருக்கின்றேன். எத்தனை காலங்களாக இறைவனை நான் தேடிக்கொண்டிருந்திருப்பேன். இறைவனை என்னை தேர்ந்தெடுத்து இன்று தனக்கான அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். இறைவன் இந்த உலகத்தில் எதற்காக அவதரித்திருக்கிறார், அவருடைய காரியம் என்ன என்பதை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். நான் பிரம்மவாய் வம்சாவளி பிராமணாத்மா. பிராமணன் என்றால் சங்கல்பத்தில் கூட எந்த விதமான துக்கமும் யாருக்கும் கொடுக்கக்கூடாத நிலை. சங்கல்பத்திலும் பவித்திரதா என்றால் ஆத்ம உணர்விலிருந்து ஒவ்வொரு சங்கல்பத்தையும் சிரேஷ்டமானதாக கொண்டிருப்பதாகும். நான் ஆத்மா இப்பொழுது இறைவனின் வலதுகரமாக ஆகி தன்னுடைய சுய மாற்றத்தின் மூலமாக உலகத்தின் மாற்றத்திற்கு விதையாக ஆகின்றேன். இந்த உலக மாற்றத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஸ்வர்க்கமானது ஸ்தாபனை செய்யப்படுகிறது. அந்த ஸ்வர்க்கத்தில் தேவி தேவதைகளாக நாமே வலம் வரப் போகின்றோம். அப்படிப்பட்ட சிருஷ்டியை படைப்பதற்காக பரமாத்மாவே இந்த உலகத்தில் அவதரித்திருக்கின்றார். பரமாத்மா தந்தையாக வந்து நமக்கு ஆஸ்தியை தருகின்றார். இது ஸ்வர்க்கத்திற்கான ஆஸ்தியாகும். ஸ்வயம் பரமாத்மா ஆசிரியராக வந்து எனக்கு இப்படிப்பட்ட மேலான ஞானத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பரமாத்மா சத்தியமான குருவாக ஆகி சத்குருவாக ஆகி எனக்கு முக்திக்கான வழியையும் ஜீவன் முக்திக்கான வழியையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார். நான் ஆத்மா பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.